அமைச்சர் பதவி உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில் நாளை வன்னியரசு அமைச்சராக பொறுப்பேற்பார் என தெரிவிக்கப்பட்டது. இதற்கிடையே விசிக தலைவர் திருமாவளவனை விஜய் கேபினெட்டில் இடம்பெற வைக்க பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். ஒருவேளை திருமாவளவன் அமைச்சராக பதவியேற்றால் திருச்சி கிழக்கு தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்று தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில் இது தொடர்பாக மேலும் சொல்லுங்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய புதிய அமைச்சர்கள் நாளை பொறுப்பேற்க இருக்கின்றார்கள். நாளை காலை 10 மணிக்கு சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் நடைபெறக்கூடிய பதவியேற்பு நிகழ்ச்சியிலே தாவேகாவை சார்ந்த 15 பேர், கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்கள் என்று கிட்டத்தட்ட 23 நபர்கள் வரை பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் அமைச்சர்களாக என்பதுதான் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய அமைச்சரவையின் எண்ணிக்கை 30ஆக உயரக்கூடிய விதமாக அந்த அமைச்சரவை பதவியேற்பு நாளை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சரவையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெறுவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் விசிகாவினர் அமைச்சரவையிலே இடம்பெற வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருந்தார்கள். அதன் அடிப்படையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி வென்றிருக்கக்கூடிய 2 தொகுதிகளில் ஒன்றான திண்டிவனம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் வன்னியரசு நாளை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்வார் எனவும், இதன் மூலமாக தாவேகா தலைமையிலான அரசிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இணையப் போகின்றது என்ற தகவலும் உறுதியாகி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் விஜயை பொறுத்தவரை திருமாவளவன் மீது எப்பொழுதுமே அன்பு கொண்ட தலைவராக இருந்திருக்கின்றார். திருமாவளவன் கடுமையான வார்த்தைகளை கொண்டு விஜய்க்கு எதிராக தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த சூழ்நிலையும் கூட விஜய் திருமாவளவன் தொடர்பாக எந்த தனிப்பட்ட கருத்துக்களையும் தெரிவித்தது கிடையாது. திமுக கூட்டணியினுடைய மிக முக்கியமான பேச்சாளராக வலம் வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் விஜயை தொடர்புபடுத்தி அரசியல் ரீதியாக பல விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார். என்றாலும் கூட திருமாவளவன் மீது அரசியல் ரீதியாக விஜய் அன்புடனேயே இருக்கின்றார். அதன் காரணமாகத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனை தேடி சென்று சந்தித்து அவரிடமிருந்து வாழ்த்து பெற்றார். அமைச்சரவையிலே இடம்பெற வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அந்த வகையில் திருமாவளவனும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவராக இருந்து வரக்கூடிய அவரும் கூட தாவேகா தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் திருமாவளவனிடம் அதை வலியுறுத்தி இருக்கின்றார்கள் என்றும் உறுதி செய்யப்பட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் திருமாவளவன் ஒருவேளை அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்றால் திருச்சி கிழக்கு தொகுதியில் திருமாவளவன் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படுவதற்கான ஒரு சூழல் இருக்கின்றது. ஏனென்றால் விஜய் போட்டியிட்டு வென்ற 2 தொகுதிகளில் ஒன்றாக திருச்சி கிழக்கு தொகுதி இருந்தது. அந்த தொகுதியில் தன்னுடைய உறுப்பினர் பதவியை விஜய் ராஜினாமா செய்திருக்கின்றார். அதன் காரணமாக திருச்சி தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 6 மாதங்களுக்குள் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்று முடிய வேண்டும். எனவே திருமாவளவனை அவருடைய கட்சியின் சின்னமான பானை சின்னத்திலேயே திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுவதற்கு விஜய் அனுமதி வழங்க தயாராக இருப்பதாகவும், திருமாவளவன் அதை ஏற்றுக்கொண்டு திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் அமைச்சரவையிலே அவரும் இடம்பெறுவதற்கான ஒரு சூழல் இருப்பதாகவும் பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே திருமாவளவன் தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியான உடனேயே தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்திருந்தார். ஆனால் அவர் கூறியிருந்த சில கருத்துக்கள் திமுக தலைமைக்கு நெருடலை ஏற்படுத்தியதாக பார்க்கப்பட்டது. அதன் காரணமாக போட்டியிட விருப்பம் தெரிவித்திருந்த திருமாவளவன் போட்டியிலிருந்து விலகி கொண்டார். நான் போட்டியிடவில்லை என்று சொல்லியிருந்தால் இப்பொழுது தமிழக வெற்றி கழகம் திருமாவளவனுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கின்றது. திருமாவளவன் விரும்பினால் திருச்சி கிழக்கு தொகுதியிலே தமிழக வெற்றி கழகத்தினருடைய ஆதரவின் அடிப்படையில் பானை சின்னத்திலேயே போட்டியிட்டு வெற்றி பெறலாம் என்பதற்கான ஒரு வாய்ப்பும், அப்படி வெற்றி பெற்றால் திருமாவளவனுக்கு அமைச்சரவையில் ஒரு இடத்தை தமிழக வெற்றி கழகம் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றது என்றும் தெரிய வந்திருக்கின்றது. நாளை அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய புதியவர்களுக்கான பட்டியலிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனுடைய அறிவுறுத்தல் அடிப்படையில் நாளை அந்த பதவியேற்பு நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் வன்னியரசு இடம்பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதோடு சேர்த்து திருமாவளவனும் அவர் விருப்பப்பட்டால் திருச்சி கிழக்கு தொகுதியில் விரைவில் நடைபெற உள்ள இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய பட்சத்திலே அவருக்கும் அமைச்சரவையிலே இடம் ஒதுக்குவதற்கு விஜய் தயாராக இருப்பதாகவும், திருமாவளவன் விரும்பக்கூடிய பானை சின்னத்திலே அவர் போட்டியிட தமிழக வெற்றி கழகம் சம்மதித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அரசில், கூட்டணி அரசில் இணைந்திருக்கக்கூடிய கட்சிகளாக காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெறுவது ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. நாளை வன்னியரசு அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமரன்.